அதுக்கு முன்னாடி சுயசரிதம் எழுதுறதுக்கான காரணம் பற்றியும், அது ஏன் எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்ணதாசன் வந்து முதற் பதிப்போட முன்னுரையில் சொல்லியிருக்காப்புல. அதில் என்ன அப்படின்னா, சுயசரிதம் எழுதுகிறவனுக்கு 2 பெருமை இருக்கணும். 1, அதை எழுதும்போது அவன் புகழ் ஓங்கி நிற்கணும். 2, அவன் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனைகள் ஏதாச்சும் நிகழ்த்தி இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இந்த 2ம் இருந்தால்தான் அவனது சரித்திரத்தை படிப்பதற்கு சில பேர் கிடைப்பார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை, அதாவது அவரை பொறுத்த வரைக்க, அவரோட புகழ் குன்றிலிட்ட விளக்காக ஒளி வீசுகிறது என்று நான் பெருமைப்பட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரோட பெருமை இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ அவர் எவ்வளோ தன்னடக்கத்தோடு அவர் அப்படி இருந்திருக்காரு, எழுதியிருக்காருன்னு பாருங்கள். என் வாழ்வில் வியக்கத்தக்க சாதனை என்று எதுவும் இல்லை, அதையும் குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப தன்னடக்கத்தோட. ஆனால் எந்த துணிச்சலில் நான் சுயசரிதம் எழுத துவங்கினேன்? இது கேள்வி. நான் நடந்து வந்த பாதை, தனி வாழ்வில் நான் பட்ட துயரங்கள், இதையெல்லாம் ஒரு கதை போல் இருப்பதா அவருக்கு தோணிருக்கு. ஸோ அதனால் ஒரு வேறு கதாபாத்திரங்களை உற்பத்தி செய்து கதை எழுதுவதை விட என்னையே பாத்திரமாக்கி உண்மையை கதை வடிவில் சொல்ல நான் விரும்பினேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அவரே கேள்வி எழுப்பி அதுக்கு அவரே ஆன்சரும் பண்ணியிருக்காரு. இது வந்து எழுத்தாளர்களுக்கான ஒரு அவங்களோட குணாதிசயம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அந்த முயற்சியில் இந்த நூல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. நான் என்று எழுதுவதற்கு தகுதி போதாது என்ற தன்னடக்கத்துடனேயே அவன் என்று என்னை குறிப்பிட்டேன். அவரே அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இதில் நான் பிறந்த கதை சொல்லவில்லை, அப்படியொன்றும் நான் அதிசய பிறவி அல்ல என்பதனால் நான் வளர்ந்த கதை சொல்லவில்லை, அப்படியொன்றும் நான் ராஜபோகத்திலோ கொடிய ஏழ்மையிலோ வளர்க்கப்படவில்லை என்பதனால் நடுத்தர குடும்பத்தின் சாதாரண மகனுக்கு வயதும் மனதும் வளர்ந்ததிலிருந்தே கதை தொடங்குகிறது. 1943 1961 ஏப்ரல் வரை அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவர் வர்ணிச்சிருக்காரு. சில உண்மைகளை நிர்வாணமாக காட்டியிருக்கிறேன், சில துயரங்களை தாழ்வு கருதாது கூறியிருக்கிறேன், எனது மேன்மைகள் என்று நான் கருதுபவனவற்றை பயத்துடனேயே குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு பெரிய அரசியல் தலைவனின் வரலாறுமல்ல இது, ஒரு மாபெரும் கவிஞனின் காவிய வாழ்க்கையுமல்ல இது. வாழ்க்கை வெளிப்போக்கன் ஒருவனின் உயர்வு தாழ்வுகளே இந்நூல். இதனை படிக்கின்றவர்கள் என்னை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். சில ரசிகர்களுக்காக இந்த சரிதம் பலகாலம் காத்து கொண்டிருக்க நேர்ந்தாலும் நான் வருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் என் காலத்துக்கு பிறகு இது ஓர் அதிசயமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. இதில் நான் வனவாசம் என்று குறிப்பிடுவது ஓர் அரசியல் கட்சியில் நான் வாழ்ந்த வாழ்க்கையே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியிலிருந்து வெளியேறியதோடு வனவாசம் முடிந்து விடுகிறது. அடுத்த பகுதியை மனவாசம் என்ற தலைப்பில் எழுத நினைத்துள்ளேன். இந்த வனவாசத்தின் ஒரு பகுதி முதலில் தென்றலிலும்